தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் வேகமாக முன்னேறி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜேர்மனியில் இடம்பெற்ற நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய அவர் தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கான அழைப்பையும் விடுத்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் 8 நாள் பயணமாக ஜெர்மனி மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளுக்கு நேற்று முன்தினம் புறப்பட்டார். டசல்டோர்ஃப் விமான நிலையத்தில் நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள், குழந்தைகள், சமூக தலைவர்கள் மற்றும் குடும்பத்தினர் மலர்கள் மற்றும் பதாகைகளை ஏந்தி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து ஜெர்மனியில் நடைபெற்ற மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் அயலக தமிழர்களை அரவணைக்க தமிழ்நாட்டு அரசும் தாமும் எப்போதும் இருப்போம் எனவும் கூறியுள்ளார். உழைப்பால் உயர்ந்துள்ள இனமே தமிழினம் என கூறியுள்ள முதலமைச்சர் தமிழ்நாடு வளர்வதற்கு முடிந்த உதவிகளை தாய்மண்ணுக்கு செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார். தமிழர் தொன்மையின் பண்பாட்டு சின்னங்களை குழந்தைகளுக்கு காட்ட தமிழ்நாடு வருகை தருமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் வேகமாக முன்னேறி வருகின்றது என கூறியுள்ள அவர் ஜெர்மனியில் சிறியதாக தொழில் செய்தாலும் அதனை தமிழ்நாட்டிலும் ஆரம்பிக்க முன்வருமாறும் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்கு இயன்ற உதவிகளை வழங்குமாறும் ஜெர்மனி வாழ் தமிழ் மக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். உரிமையோடும் நம்பிக்கையோடும் வந்து முதலீடு செய்யுமாறும் முதலீட்டாளர்களை அழைத்து வருமாறும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.